ஹாட்டோ ஸ்மார்ட் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திராவோட 3XO, அதாவது ஒரு ஏப்ரல் 30 ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கொடுத்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எந்த மாடல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, MX2 Pro. MX2 Pro ஏன் அப்படின்னா, இப்போ வரைக்குமே நம்ம யூடியூப்பில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. MX1 கூட வந்துருச்சு, பட் MX2 Pro இன்னும் பெருசாக ரிவ்யூஸ்க்கு எதுவுமே வரல. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, MX2 Proவோட இன்டீரியர்ஸு எக்ஸ்டீரியர்ஸு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வேரியண்ட் என்ன செலக்ட் பண்ணிக்கலாம்னா, MX2 Pro செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேஜ் இப்போ லோட் ஆகுது. ஸோ இது வந்து 3D அனிமேட்டர். ஸோ இதில் நான் வந்து ஒயிட் கலரே விட்டுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பெட்ரோல், மேனுவல். எனக்கு தெரிஞ்சு மேனுவல் வாங்கி எல்லோரும் ஓட்டுங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் வந்து நமக்கு பெருசாக ஓட்டுறதுக்கு பிடிக்காது. ஸோ பெட்டராக நான் என்ன சொல்கிறேன்னா, மேனுவல், ட்ரை மேனுவல். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ப்ளூ கலர், நெபுலா ப்ளூன்ற இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சரி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ரிவ்யூஸ்க்கு போயிடலாம். ஸோ நமக்கு இந்த மாடல் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஃப் ரெயில் வராது, அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்பாய்லர் வராது, ஆனால் வீல் கப் வந்துடும். ஸோ இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபோல்ட் கிடையாது, பட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும், எலக்ட்ரானிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாடிங் இதெல்லாம் ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாமே டாப் எண்டுக்கும் இதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் மெயின் ஃபீச்சர், எக்கச்சக்கமான ஃபீச்சர் அள்ளி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. சன்ரூஃப் இருக்குது. இதோட விலை தான் ஆச்சரியமாக இருக்கும். 9 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஆன் ரோடு வந்து 11,40,000, 11,50,000 வரும். உங்களோட ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். மேபி 5,000, 10,000 மாறும். எதுக்காகனா அவங்க அங்கேருந்து கொண்டு வராங்க இல்லையா. ஸோ டிரான்சிஷன் சொல்லி அதுக்குண்டான சார்ஜஸை போடுவாங்க. ஸோ சீரியஸாக கைஸ், இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ 4 டோரும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த சவுண்டே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சீரியஸாகவே டேரெக்டாக நேரில் பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஸோ இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங், எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது தப்பு சொல்கிறதுக்கோ நெகட்டிவ் சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. ஸோ சன்ரூஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ சன்ரூஃப் ஓப்பன், சன்ரூஃப் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்டீரியர் போயிடுவோம். ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா, சீரியஸாக சொல்லுங்கள், இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு வந்து பேசிக் மாடல் மாதிரியே தெரியாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடுது, ரிவர்ஸ் கேமரா வராது, பட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும், ஏசி இருக்குது. அதுக்கப்புறம் ஆம்ரெஸ்ட் கூட இவங்க கொடுத்துருக்காங்க, ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது, 6 ஏர் பேக்ஸ் வந்துடுது. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இருக்காது, மற்றபடி வந்து உங்களுக்கு ட்ரைவ் மோடு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்கள் கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ ரிவர்ஸ் கேமரா நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ மற்றபடி எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு கூலர்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து லைட்ஸு. ஸோ இந்த வேனிட்டியில் வந்து மிரர்ஸ் வராது. ஸோ இங்கே வேனிட்டி, இதில் வந்து வேனிட்டி மிரர் வரும். ஸோ நிறையா சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. உண்மையாலுமே வேல்யூ ஃபார் மணி அப்படின்றது இந்த MX2 Pro வேரியண்ட் தான், ஓகேங்களா. அதுவும் கோ ஃபார் அ மேனுவல், டோன்ட் கோ ஃபார் ஆட்டோமேட்டிக், ஓகேவா. ஸோ இதோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் இதுதான் டீட்டெயிலிங். ஸோ உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் என்னடா வந்து இதில் காட்டிட்டு போயிட்டேன்னு நினைக்காதீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கார் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ தரோவாக சொல்ல போகிறேன். மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே எனக்கு கையில் கிடச்சிரும். ஸோ நான் வாங்குகிறேன், வாங்கிட்டு உங்களுக்கு தரோவாக மற்றதெல்லாம் சொல்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து எனக்கு கொஸ்டின்ஸில் கேளுங்க. ஸோ இப்போ தான் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில். மறக்காமல் உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. வணக்கம் மக்களே, தேங்க்யூ.